Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு கிறிஸ்பியா கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். kothavarangai kurkure. இது செய்ய தேவையான பொருட்கள்: கொத்தவரங்காய் 200 கிராம், லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், ஜீரக பொடி 1/2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், எண்ணெய் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல கொத்தவரங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொத்தவரங்காய் குர்குரே செய்கிறதுக்கு சின்ன சைஸ் இல்லை பெரிய சைஸ் கொத்தவரங்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் இருக்கிற எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக இருக்க கொத்தவரங்காவை இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட லெமன் ஜூஸ், மிளகாய் பொடி, மிளகு பொடி, ஜீரக பொடி, சாட் மசாலா, உப்பு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது கூட கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் மசாலா நல்லா கோட்டாயிருக்கு. 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கொத்தவரங்காய் போட்டு ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகியிருக்கு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியான கொத்தவரங்காய் குர்குரே ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.